ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 39 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோக்கும் ஜோர்டன் லோகனுக்கும் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தாமஸோட அப்பாவை போய் அவன் கையை காலை உடச்சி ஜெயிலில் போட்டு வந்திருப்பாரு. அடுத்ததா நம்ம ஹீரோக்கும் அந்த ஜோர்டன் லோகனுக்கும் சண்டை ஆரம்பிக்க போகுது. அந்த ஃபைனல் சண்டை இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் இன்னைக்கு தான் ஃபைனல் நடக்க போகிற அந்த நாள். கிரவுண்டு ஃபுல்லாக ஒரே கூட்டம். அதை லீ பார்த்துட்டு என்னடா இன்னைக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஃபைனல்னால இதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே அங்கே பாரு கிம்மே கிம்மே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமஸ் கத்திட்டு இருப்பான். கூட அந்த சாய் தாமஸை பிடிச்சிட்டு டே ஏன்டா அங்கே போயிட்டு இருக்க, கீழே விழுந்துருவடா, ஒழுங்கா நில்றா, தொல்லை பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தா இங்கே லீ என்னடா இவனுங்க அக்கோப்போர் பண்ணிட்டு இருக்கானுங்க, இவன் அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு கீழே விழுந்தா என்னத்துக்காகிறது, ரொம்ப சேட்டை பிடிச்சவங்களா இருக்காங்களே ஓ அப்படின்னு சொல்லிட்டு லீ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக்கு. நம்ம ஹீரோ தாமஸை நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருப்பாரு. கூட்டு வந்து இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்ட போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட லீ அதான் பின்னாடி தெரியுது, அவனை இது கூட இங்கே கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்டோன்னே பக்கத்துல இருக்க சாய் இங்கே பாருங்க கிம், நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் இங்கே பாருங்க இவனுக்கு இதுக்கப்புறம் நம்ம கூட தான் இருப்பான், இவனை நம்ம கூட கொரியா கூட்டு போகணும் இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு லீயும் நீ என்னதான் நினச்சிட்டு பிளான் பண்ணிட்டு பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சாயும் ஓ அப்படியா, அதுக்கப்புறம் இங்கே தாமஸ் நம்ம கூடயே தான் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சாய் கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஆமாம் இவனை ஒரு பிரதர் மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அதை கேட்டு சாயும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், டே தாமஸ் வா அண்ணங்கிட்ட வா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் இங்கே பாரு சாய், அவன் உன்னை விட வயசு அதிகமானவன், அவன் தான் உனக்கு அண்ணனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு சாயும் அவ்வளோதானே பண்ணிடலாம், தாமஸ் இங்கே வா நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லும்போது தாமஸும் எனக்கும் நைஸ் டு மீட் யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாய் கிட்ட ஓடி வருவான். அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. அதுக்கப்புறம் சாய் தான் இந்த தாமஸை பார்த்துக்கிறான். அவன் குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருப்பான். நம்ம சாய் தான் அவனை தூக்கி வச்சுட்டு டே கொஞ்சம் அமைதியாடுறா, ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி தூக்கி வச்சு அவனை அடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா லீ யாரு இந்த ஃபைனலில் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பக்கத்தில் பார்த்தா அடல் கேஸில் உட்காந்துட்டு இருப்பான். உடம்பு ஃபுல்லாக கட்டு போட்டு மூஞ்சு ஃபுல்லாக பேண்டேஜை போட்டு அப்போ அவன் லீயை பார்த்து சொல்லுவான் இதில் என்ன சந்தேகம், கண்டிப்பாக நம்ம கிம்மு தான் ஜெயிப்பாரு அப்படி சொல்லும்போது பக்கத்தில் இருக்க அடல் கேஸை பார்த்த உடனே லீ ஐயோ இவன் இங்கே வந்தான், தாமஸ் இங்கே இருக்கானே, இவங்க ரெண்டு பேர் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது தாமஸ் அங்கே இருக்க என்னையாப்பா அப்படி தூக்கி வச்சுருக்கீங்க, நான் கிம்மை பார்க்கணும்ப்பா, பார்க்க முடியல, என்னை முன்னாடி கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமஸ் கத்திட்டு இருப்பான். இங்கே லீயும் இவனை எப்படி சமாளிக்கிறது, இவன் பார்த்தான்னு என்னென்னப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா தாமஸ் அடல் கேஸில் பார்த்துருவான். நீ இங்கேயா இருக்க அப்படின்னு சொல்லும்போது அடல் கேஸில் அப்படியே பின்னாடி தாமஸை பார்த்துட்டு சோப்பா இவன் எதுக்கு இங்கே வந்தான், இவனை உங்கள் கூட்டில் சேர்த்துட்டிங்களா, ஏன் இவ்வளோ சீக்கிரம் உங்கள் கூட்டத்தில் இவனை சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடல் கேஸில் கடுப்பாயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்க தாமஸ் இங்கே இருக்க அடல் கேஸில் பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருப்பா அடலே, நான் உன்னை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அடல் கேஸில் சிரிச்சிட்டு இருப்பான். என்னடா சாரிலாம் கேட்குறீங்க, சரி நான் கொஞ்சம் வீக்காக இருந்தனால தான் நீ என்னை அடித்து இந்த மாதிரி ஆக்கிட்டல, அடுத்த தடவை நான் ஸ்ட்ராங்காக மாதிரி நான் தோக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு தாமஸும் ஆமாம் நீ ரொம்பவே வீக்காக இருந்த, அதனால தான் உன்னை போட்டு நான் புறத்தி எடுத்தேன், நீ அடுத்த தடவை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு கெளியும் டேய் தாமஸு கொஞ்சம் வாயை மூடிட்டுறேன்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த சைனா சந்தை வாங்கு என்னடா நடக்க போகுது, யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஸ்க்ரீனில் பாப்பாக்கி இப்போ ஃபைனல் நடக்க போகுது. 175 எஸ்ராங்க வந்துட்டாங்க. ஆனால் இங்கே ரெண்டு பேர் தான் ஃபைனலில் வந்து நிற்கிறாங்க. இவங்களுக்குள்ள போட்டி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஜோர்டன் லோகன் அப்புறம் கிம் இவங்களுக்கான சண்டை இப்போ ஆரம்பிக்க போகுது. பெஸ்ட் ஆஃப் லக், லெட்ஸ் பிகின் அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து ஒரு ஸ்லைஸ் பண்ணுவார் பாருங்க. அவன் பார்த்தா அவனோட ஏஞ்சல் ரெக்கை அப்படி எடுத்துட்டு அப்படி பின்னாடி ஜம்ப் பண்ணி பறந்து போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ விடாமல் அந்த ஸ்வாட் எடுத்து அவங்க கிட்ட போய் ஸ்லாஷ் பயங்கரமாக பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ பண்ண அந்த அட்டாக்ல அவன் அப்படி டாஜ் பண்ணி பின்னாடி போயிட்டு இருப்பானா, நம்ம ஹீரோவும் விடாமல் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பார். ரெண்டு பேரும் சும்மா அட்டாக் பண்ண அங்கே பார்த்தா ப்ளூவும் ஒயிட்டும் ரெண்டு நேருக்கு நேராக மோதின மாதிரி பயங்கர பவராக இருக்கும். நம்ம ஹீரோ விடாமல் அட்டாக் பண்ணாலுமே சரி இதுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி வேற பக்கமாக ஓடிட்டு இருப்பாரு. அதை பார்த்து அந்த ஜோர்டன் லோகன் எங்கடா ஓடுற, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே வருவான். நம்ம ஹீரோ அந்த பக்கம் வேற டைரக்ஷனில் ஓடும்போது நம்ம ஹீரோவை அவனோட மேஜிக் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணுவான். உன் தலையை காட்டுற, அப்போ தான் அந்த அட்டாக்கு தலையிலே அடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என் தலையை தானே காட்டணும், இப்போ காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேராக அவங்ககிட்ட வந்து ஸ்வாட் எடுத்து ஓங்கி ஒரு போர்டு போடுவார். இருந்தாலுமே ரெண்டு பேரோட மேஜிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால ரெண்டு பேத்துக்குமே ஒன்றாகாது. இப்படி அவங்க மேலே பயங்கர ஸ்பீடாக சண்டை போட்டு இருப்பாங்க.
அது கீழே உட்காந்துட்டு இருக்க ஆடியன்ஸ் அதுல நிறைய பேர் எஸ்றாங்கன்று இங்க வந்து போட்டியாளரா சண்டை போட்டவங்க அவங்களாம் இந்த சண்டையை பார்த்துட்டு டேய் நம்மலாம் எஸ்றாங்கன்றா என்னடா ஆச்சு இங்க அவங்க சண்டையை பார்க்கவே முடியலையே அவ்வளவு ஸ்பீடா சண்டை போறாங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுடா என்ன செய்றாங்கன்னே தெரியல அவங்க சண்டையை பார்த்த அடல் கேசலும் என்னது இவங்க இப்படி பயங்கரமா சண்டை போறாங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் போலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆர்வமா இருப்பான் இந்த பக்கம் லீ தாமஸ் நம்ம சாய் எல்லாம் என்னடா இவங்க இப்படி சண்டை போறாங்க கண்ணுக்கே தெரியல இவன் ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாய்லாம் யோசிச்சுட்டு இருப்பான் இங்க பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்க சாய் இவங்க மனுஷனோட அந்த ஹியூமன் லிமிட் எல்லாம் தாண்டி போயிட்டாங்க இவங்கெல்லாம் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் இவங்க ரெண்டு பேரும் வெறித்தனமா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரா ஸ்வாடை வச்சு வெட்டிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு கிட்ட கொண்டு போவே அவனோட அந்த மேஜிக் பவர் வச்சு நேருக்கு நேரம் அட்டாக் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஜோர்டன் லோகன் நம்ம ஹீரோவை பார்த்தா உன்னை பார்த்தா ரொம்ப அதிகமாக சண்டை போடுற மாதிரி இருக்கு என்னோட பவர் உனக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கேடா இருந்தாலும் பரவாயில்ல இதை நான் சீக்கிரமாக முடிச்சாவுறேன் இப்போ நான் சீரியஸான ஒரு அட்டாக்கை போட போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடி ஆவான் ஆனால் நம்ம ஹீரோ அதை நான் சொல்லணும் நான் போகிறேன்டா ஒரு சீரியஸ் அட்டாக் அப்படின்னு நம்ம ஹீரோ கையில் அந்த ப்ளூ ஃபயரை வச்சுட்டு ஓங்கி ஒரு அட்டாக்கை போடுவார் அந்த அட்டாக்கில் ப்ளூ ஃபயரை வாங்கி அவன் அப்படி பின்னாடி பறந்து வந்துட்டு இருப்பான் அதை பார்த்த சாய் போட்டு டேரெக்டாக போட்டு ஒரு அடி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் லீயும் ஏய் ஜோர்டன் லோகனே இவனோட ப்ளூ ஃபயர் அஃபெக்ட் பண்ணிடுச்சா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அந்த ஜோர்டன் லோகன் அப்படியே அவனோட ரெக்கையை வச்சுட்டு அசால்ட்டா பறந்து நின்று இருப்பான் அதை பார்த்துச்சா என்னது இவனுக்கு ஒரே ஒரு அடி கூட படாம இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இதை பார்த்து இவனுக்கு ஒண்ணுமே ஆகலையா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை பார்த்தா கண்ணில் பயங்கரமாக லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் அவன் நம்ம ஹீரோ பார்த்து டேய் இதுதான்டா ஆர்க் ஏஞ்சல் பவர் என்னோட மானா பவரில் சும்மா வெறித்தனமான ஏஞ்சல் பவர் இருக்கு அதனால உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கா இப்போ என்னோட அட்டாக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மேஜிக் ஈட்டி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான் அது ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோவை பார்த்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஹீரோ அதை ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி தடுக்க பார்ப்பாரு கீழே வந்து டம்முன்னு வெடிச்சு சதறும் அங்கே கல்லுலாம் சதற என்ன நடக்குது இங்கே ஒன்றுமே பார்க்க முடியலையே என்ன முடிஞ்சிருச்சா இங்கே அவர் தோத்துட்டாரா கிம் செத்துட்டாரா சொல்லும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டா அதே மாதிரி நிப்பாரு அதை பார்த்துட்டு இங்க ஜோர்டன் லோகன் இப்பதான்டா புரியுது மற்றவங்களாம் என்னை எப்படி பார்க்குறாங்கன்னு இப்படி பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது இப்படிதான் மற்றவங்களாம் என்ன ரொம்ப கடுப்பா பார்ப்பாங்களோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா இருந்தாலும் பரவாயில்ல நீ தான் எனக்கு ஏத்த ஒரு போட்டியாளன் இப்போ நீயா நானான்னு பார்க்கலாம் உன்னோட ஒரே தொல்லையா போச்சுடா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாம்பு பவர் அப்படியே வெளியே வரும் பாருங்க அந்த பாம்பு பவரை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியா இருப்பாரு ஏய் இதுதான் முடிவு நான் தான் இங்க ஜெயிக்க போறேன் நீ இதை பார்த்து ரசிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பாம்பு வச்சு அட்டாக் பண்ண போவார் அதை பார்த்தவன் அப்படியா உன்னால் முடிஞ்சா பண்ணுடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ஸ்பியர் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை வேகமாக அட்டாக் பண்ண வருவான் இந்த பக்கம் பாம்பு அந்த பக்கம் அவன் ஸ்பியரை வச்சு அட்டாக் பண்ணுவான் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக வந்து அடிப்பாங்க சும்மா வெட்டிக்கும் பாருங்க வெட்டி அந்த இடமே காலி ஆயிரும் அந்த அளவுக்கு பயங்கரமாக வெட்டிச்சு சதறும் ஒரே புகையா வந்துட்டு இருக்கும் அந்த ஜோர்டன் லோகன் என்னாச்சு அவன் செத்துட்டானா அந்த ஸ்பியர் பாம்பு நேராக போய் அடிச்சுது அப்படி சொல்லும்போது அந்த பாம்பு நேராக வந்து ஸ்பியர் அடிக்கும்போது அந்த ஸ்பியர் அந்த பாம்போட வாயை கிழிச்சு அப்படியே உள்ளே போயிடும் அவ்வளோதான் அந்த பாம்பு செத்து போயிடும் அதை பார்த்து அந்த ஜோர்டன் லோகன் முடிஞ்சுது செத்துட்டான் அப்படின்னு சொல்லி சிரிக்கும் போது பட்டார்னு அதுக்குள்ளேருந்து நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துகிட்டு வேகமாக வருவார் பாருங்க அதை பார்த்தவன் ஓ அப்படின்னா இது ஒரு ஃபேக் ஸ்னேக்கா இதை நம்பி நான் இதை போய் அட்டாக் பண்ணேனடா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா பறந்து வந்து ஓங்கி ஒரு போடு போடும்போது அவ்வளோதான் என்னோட நெஞ்சில் அவன் வெட்ட போகிறான் என் கதை முடிய போகுது என்னால் இதை தடுக்க கூட முடியாதே அப்படின்னு சொல்லும்போது பட்டார் நம்ம ஹீரோ பறந்து வந்து ஓங்கி ஒரு போடு அதை பார்த்து அவனுக்கு அவ்வளோதான் என் கதை முடிஞ்சுது இவன் என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வாயிலெல்லாம் ரத்தம் கசிய அப்படி கீழே உட்காந்துட்டு நான் தோத்துட்டேன் இதுக்கு மேலே என்ன ஒன்றும் பண்ணாத விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்பான் நம்ம ஹீரோவும் மேட்ச் முடிஞ்சு அவ்வளோதான் சொல்லும்போது அங்கே இருக்கவங்களாம் டே என்னடா ஆச்சு ஒரே புகையா இருக்கே பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பானுங்க ஆனால் இங்கே தாமஸ் ஏய் கிம் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் அதை பார்த்து சாயும் ஓ உன்னால் பார்க்க முடியுதாடா அப்படின்னா நீ வேற லெவல்ரா அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் லீயும் அப்படின்னா இங்கே நம்ம கிம்மும் ஜார்டனும் சண்டை போட்டதை இவனால் மட்டும் எப்படா பார்க்க முடியுது தாமஸே அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அடலு ஆமாம் என்னால் கூட அதை பார்க்கவே முடியல ஆனால் தாமஸால் பார்க்க முடிஞ்சிருக்கு இங்கே ஜெயிச்சது கிம்மு தான் ஏன்னா அவர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு சொல்லும்போது அந்த புகைக்குள்ளேருந்து நம்ம ஹீரோ அப்படி நடந்து வருவார் அங்கே எல்லாருமே என்ன நடக்க போகுது யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஜோர்டன் லோகன் அப்படி கைத்தாங்களே கூட்டு வருவாரா அதை பார்த்து எல்லாரும் சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு சாய் லீ தாமஸ் எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க மற்றவங்களுக்குலாம் செம்ம சாக்கு என்னடா அவன் ஜோர்டன் லோகனே தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ரெண்டு பேர் சாக்காக பின்னாடி இருக்க ரெண்டு பேரும் ஒருத்தர் சிரிச்சிட்டு இருப்பான் ஐயா ஆமாண்டா தோத்துட்டாடா சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பானுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பானுங்க அதை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ என்ன சண்டை முடிஞ்சா நீ இதை பற்றி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஏதாச்சும் பேச போறியா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ஜோர்டன் லோகன் இல்லை
நான் ஒண்ணுமே சொல்ல போறதில்ல, நீ தான் வின்னர் அப்படின்னு சொன்னோன்னே சிஸ்டமும் இங்க கிம் ஜெயிச்சிட்டாரு, அவர் தான் இந்த ஃபைனல்ல வின்னர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படி சொல்லும்போது சும்மா பட்டாசுலாம் பயங்கரமா வெடிச்சிட்டு இருக்கும். அங்க 3 பேரும் கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்தா நீ தான் ஜெயிச்ச மைக்க புடி அப்படின்னு அந்த ஜோர்டன் லோகன் நம்ம ஹீரோக்கு மைக்க கொடுத்தோன்னே நம்ம ஹீரோவும் என்ன பேசலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி நான் சொல்றத நல்லா கேளுங்க. இப்போ நீங்க என்கிட்ட சண்டை போட்டு நிறைய பேர் தோத்துருப்பீங்க. நீங்க இதே லெவல்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படியே இருங்க. உலகம் அழியறதுக்கு ஒரு நாள் வரும். அப்போ ஒரு மான்ஸ்டர் கிட்ட எல்லாருமே மாட்டுவோம். அப்போ எல்லாருமே என் பின்னாடி பயந்து ஒளிஞ்சிருங்க. இல்ல அப்படி இருக்க விருப்பம் இல்ல, நான் லெவலப் ஆகணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னா அதை இப்போவே பண்ணுங்க. என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். என்ன புரிஞ்சுதா அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்பீச் கொடுத்தோன்னே அங்க இருக்க எஸ்ரா கண்டர் எல்லாம் நம்ம ஹீரோட ஸ்பீச்சை கேட்டு அப்படி மெய் மறந்து நிற்பாங்க. அந்த ஜோர்டன் லோகன் என்னடா அவன் இப்படி பயங்கரமா பேசுறானே சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சனால நம்ம ஹீரோக்கு அடமேண்டியம் அப்படின்ற ஒரு பொருளை கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ அதை வாங்கின உடனே ஃபைனலி எனக்கு அந்த பால் மேங் ஸ்வாட செய்கிற ஒரு பவர்ஃபுல்லான அந்த சோர்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த அடமேண்டியம் பாலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா கொரியா ஹண்டர் அசோசியேஷன்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். இங்க இருந்து போனார் பாத்தீங்கன்னா அந்த பார்க்கு, அவர் வேற யாரும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருந்தாரு பாத்தீங்களா நம்ம ஹீரோட அந்த பழைய மாஸ்டர் யாங்யூங் தாங்க இவர் பேரு பார்க் யாங்யூ. இவரு அடையாளம் தெரியாத மாதிரி இருந்தாரு, அதான் டக்குன்னு யாருன்னே தெரியல. இப்போ இவரு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க பார்த்தா மத்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. ஆப்போசிட்ல இன்னும் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க சேர்மனோட அசிஸ்டன்ட் முன்னாடி நின்று பேசிட்டு இருப்பான். இங்க பாருங்க நம்ம எல்லாருமே ஒன்னா கூடியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க அசோசியேஷன், அது மட்டும் இல்லாம சொசைட்டியை சேர்ந்த நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு புதுசா சொசைட்டின்னு யாரையோ ஒருத்தனை சொல்றான். அப்புறம் நம்ம இப்போ மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா ட்வின் ப்ளூ டஞ்சன்ஸ் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு, அது யாங்வா பிரிட்ஜில் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்னடா ட்வின் டஞ்சன் பார்த்தா 2 டஞ்சன் ஒன்று ஒட்டிக்கிட்டு ஓப்பன் ஆயிருக்குது பிரிட்ஜுக்கு மேலே, இது என்னடா புதுசாக இருக்குன்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு டஞ்சன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.